அனைவருக்கும் வணக்கம். இது சாய் கவிச்சாரல். நான் ஜீவி. நான் இந்த சேனலில் எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட வீடியோக்கள் தான் போட்டுட்ருந்தேன். இப்போ முதல் முறையாக ஷாயி சத் சரித்திரம் போடலான்னு சொல்லிட்டு போடுறேன். முதல் அத்தியாயம் ஒவ்வொரு வாரம் ஒவ்வொரு வியாழக்கிழமையில் ஒவ்வொன்றா போடலான்னு இருக்கேன். சாய் பக்தர்கள் சாயி சத் சரிதம் படிக்கிறது ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு நான் படித்தேன். அது எல்லாருக்கும் பயன்படுத்துன்றதுனால இதை வீடியோவாக்கி போடுறேன். நான் படித்து புரிஞ்சுக்கிட்டதை சுருக்கமாக உங்களுக்கு போட போகிறேன். அதுக்கு முன்னாடி இந்த நூலை பற்றி ஒரு சின்ன அறிமுகம். இது இந்த மொழிபெயர்த்தவர் சொக்கலிங்கம் சுப்பிரமணியன்றவர் பெயர்த்ததாகவும் சொல்கிறாரு. இவர் தன்னுடைய தமிழ் பதிப்பின் முன்னுரையில் முதற் பதிப்பில் அவர் எப்படி எழுதுனன்றது சொல்லியிருக்காரு. அதை நான் அப்படியே சொல்லிடுறேன். 1964ஆம் ஆண்டு முதல் கோயம்புத்தூர் ஸ்ரீ நாகசாயி மந்திரிக்கு அடிக்கடி செல்கிற பாக்கியம் பெற்றிருந்தேன். சீரடி சாய்பாபா அவர்களின் வாழ்க்கை சரித்திரத்தை அறிய விளையும் தூண்டுதலால் அப்போது அங்கிருந்த திரு சாரி அவர்களிடமிருந்து ஸ்ரீ சாயி சச்சரிதம் என்னும் நூலின் ஆங்கில பதிப்பை வாங்கி படித்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. சச்சரிதம் பாபா இந்த உலகத்தில் வாழ்ந்திருந்த போதே அவரால் ஆசீர்வாதம் செய்யப்பட்டு திரு ஹேமாட் பந்த் அவர்களால் எழுதப்பட்டது என்ற விஷயத்த சொல்கிறாரு. அவருடைய முகவரியும் நமக்கு கொடுத்துருக்காரு பாருங்கள். அவர் கும்பகோணத்தை சேர்ந்தவர். சொக்கலிங்கம் சுப்பிரமணியம் அப்படின்றத கொடுத்துருக்காரு. இதை இப்போ நான் சொன்ன விஷயத்த இதில் சொல்லியிருக்காரு. அடுத்து நம்மக்கிட்ட இப்போ இருக்கிறது 6வது பதிப்பு அப்படின்றத இந்த பகுதியில் சொல்கிறாரு. வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ளே ஓம் நாயகரே போற்றி, ஓம் எம்பெருமானே போற்றி, ஓம் ஷீரடி சாய் பாபா போற்றி போற்றி போற்றி. இப்போது அத்தியாயம் 1 பார்க்கலாம். இதில் நமஸ்காரம் சொல்லிவிட்டு கோதுமை மாவு அரைக்கிற நிகழ்ச்சி அதன் தத்துவ உட்கருத்தம் தான் அதில் சொல்கிறாரு. அதுக்கு முன்னாடி அவர் யார் யார் வணங்கினாருன்றதை சொல்லியிருக்கிறாரு. முதலாவது 5 கரத்தானை யானை முகத்தானை வணங்குறாரு. ஸ்ரீ ஷீரடி சாய்பாபாவை கணபதினு சொல்கிறாரு. அடுத்து 2வதாக சரஸ்வதியை வணங்குறாரு. 3வதாக ஆக்கல் காத்தல் அழித்தல் என்னும் முத்தொழிலையும் செய்கின்ற பிரம்மா விஷ்ணு சங்கரர் ஆகியோரை வணங்குறாரு. 4வதாக தன்னுடைய குலதெய்வமான நாராயண ஆதிநாத்தையும் குடும்பத்தின் ஆதி புருஷரையும் வணங்குறாரு. 5வதாக பல்வேறு முனிவர்களையும் ரிஷிகளையும் அப்புறம் மகான்களையும் வணங்குறாரு. 6வதாக தன்னுடைய தாத்தா தகப்பனார் அன்னை அத்தை அண்ணன் இவங்களெல்லாம் வணங்குறாரு, தன்னுடைய குடும்பத்தாரை. அதுக்கடுத்து 7வதாக படிப்பவர்களையும் வணங்குறாரு. 8வதாக ஸ்ரீ சத்குரு ஷீரடி பாபா அவர்களை நமஸ்கரித்து அதுக்கப்புறம் அவர் சொல்ல தொடங்குறாரு. எல்லா ஜீவராசிகளையும் வணங்கி முடிச்சுட்டு அப்புறமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இப்போ நான் அந்த கதையை நான் உங்களுக்கு சுருக்கமாக சொல்ல போகிறேன். அவர் சொன்னதை அப்படியே அவர் எழுதியிருக்கிறாரு. ஹேம்நாத் பந்த் சொன்னதை சொக்கலிங்கம் சுப்பிரமணியன் அவர்கள் அப்படியே தமிழில் எழுதியிருக்கிறாரு. அதை நான் படித்ததை சுருக்கமாக உங்களுக்கு சொல்ல போகிறேன். 1910ஆம் ஆண்டு எப்போதோ ஒரு நாள் நல்ல காலை நேரத்தில் மசூதிக்கு சாய்பாபாவை தரிசிப்பதற்காக சென்றிருந்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. பின்னொரு நிகழ்ச்சியை கண்டு நான் ஆச்சரியத்தால் தாக்கப்பட்டேன். தன்னுடைய முகம் வாய் இதெல்லாம் கழுவின அப்புறம் சாய்பாபா கோதுமை மாவு அரைக்க தயார்படுத்தினார். ஒரு சாக்கை தரையில் விரித்து போட்டு அது மேலே ஒரு திருகையை வச்சார். பின்பு முரத்தில் கொஞ்சம் கோதுமையை எடுத்து தன்னுடைய கஃப்னின்றது அந்த ஷர்ட்டு அந்த கைகளை மடக்கி விட்டுக்கினார். கையளவு கோதுமையை அந்த திருகை குழியில், அதாவது இப்போ கேழ்வரகு அரைக்கிற கல்லெல்லாம் இருக்குல்ல, அதில் குழி இருக்குல்ல, அது மாதிரி குழி அந்த குழியில் இட்டார். திருகையை சுற்றி கோதுமை மாவை அரைக்க தொடங்கினார். பிச்சை எடுத்து வாழ்ந்து எந்தவித உடைமையும் சேமிப்பும் இல்லை அவருக்கு. இவர் கோதுமை மாவை அரைக்க வேண்டிய அவசியம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு நான் நினச்சேன், எல்லாரும் அப்படி தான் அங்கே இருந்தவங்களும் நினச்சாங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு ஆசிரியர். இது யாருக்கும் பாபா கிட்டே போய் கேட்குறதுக்கு துணிவு வரல, எதுக்காக அரைக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. பாபா மாவு அரைக்கிற இந்த செய்தியை உடனே கிராமத்தில் பரவிடுச்சு. ஆண்களும் பெண்களும் பாபாவின் செய்தியை பார்க்குறதுக்காக பெருந்திரளாக மசூதியில் கூட்டிட்டாங்க. கூட்டத்திலிருந்து தைரியம் உள்ள 4 பெண்மணிகள் வெளியே வந்தாங்க. வெளியே நுழைஞ்சி பாபா ஒரு புறம் ஒதுக்கிட்டு குச்சியை அவங்களே எடுத்து அந்த பாபாவினுடைய லீலைகள்லாம் பாடியவாறே மாவை அரைக்க தொடங்கிட்டாங்க.
முதல்ல பாபாவுக்கு கோபமாக வந்துச்சு. வந்து என்ன ஏதுன்னு கேட்காம நம்ம தள்ளி விட்டுட்டு இவங்க அரைக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. இருந்தாலும் அந்த பெண்மணிகள் வந்து அவரை பற்றி அந்த லீலைகளையும் பாடினதுனால அன்பையும் பக்தியும் கண்டு ரொம்ப சந்தோஷம் அடைஞ்சிட்டு புன்னகையோடு பார்த்துட்டு இருந்தார். அவங்க வர அர்ச்சனைக்கும் போதே என்ன நினச்சாங்கன்னா, பாபாவுக்கு வீடோ பிள்ளைகளோ இல்லை, அவருக்கு கவனிக்க யாருமே இல்லை, அவர் பிச்சை எடுத்து தான் வாழ்கிறாரு. அவருக்கு வந்து ரொட்டி ப்ரெட்டு செய்ய வேண்டிய மாவு தேவையில்லை. ஆனால் இவ்வளோ அதிகமான மாவை என்ன செய்வார் அப்படின்னு நினச்சாங்க. ஒருவேளை பாபா அன்பாக இருக்கிற காரணத்தினால இந்த மாவை நமக்கு பகிர்ந்து கொடுத்துடுவார் அப்படின்னு எண்ணிட்டுவார். பாடினே அவங்க அரைச்சி முடிச்சிட்டாங்க. அப்புறம் திருகையை ஒரு ஓரத்தில் நகர்த்திட்டு கோதுமை மாவை 4 பிரிவாக பிரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அந்த அரைச்ச 4 பேரும் ஆளுக்கு ஒரு பகுதியாக எடுத்துக்க தொடங்குறாங்க. இது வரைக்கும் அமைதியாக அடக்கமாக இருந்த பாபா வந்து கோபம் அடைஞ்சு, பெண்களே உங்கள் அப்பன் வீட்டு பொருளா இப்படி அபகரிக்கிறீங்க, நீங்கள் தடங்களின்றி மாவை எடுத்துன்னு போகிறதுக்கு நான் என்ன உங்ககிட்ட முன்ன பின்ன கடன்பட்டு இருந்தேன்னா என்ன, தயவு செஞ்சு நான் சொல்கிறத செய்யுங்க, இந்த மாவை எடுத்துகிட்டு போய் கிராம எல்லையில் கொட்டிட்டு வாங்க அப்படின்னு சொன்னார். இதை கேட்டால் அந்த பெண்களுக்கு வெக்கமாயிடுச்சு, என்னடா நம்ம கேட்காம எடுத்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் உள்ளுக்குள்ளே ஏதோ முணுமுணுத்துனே அவர் சொன்னதை செஞ்சாங்க. எடுத்துகிட்டு போய் எல்லையில் போயிட்டு பாபா சொன்ன மாதிரியே அங்கே வந்து பரப்பிட்டு வந்தாங்க. இப்போது பாபா சேர்ந்து இந்த செயலெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு சீரடி மக்கள்கிட்ட வினிவினேன்னு இந்த ஆசிரியர் சொல்கிறாரு. காலரா நோய் கிராமத்தில் பரவி இருப்பதையும் அதை எதிர்க்கவே பாபாவின் பரிகாரம் இது அப்படின்னு சொன்னாங்க. கோதுமை மாவு அரைக்கப்படலை, காலரா தான் அரைச்சார். இப்போ அரைச்சது கோதுமை மாவு இல்லை, அது காலரா தான். அதை அரைக்கப்பட்டு கிராமத்துக்கு வெளியே கொண்டு போய் கொட்டப்பட்டது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நிகழ்ச்சிக்கு பின்னால் அங்கே காலராலாம் மறைஞ்சு கிராம மக்கள் வந்து மகிழ்ச்சி விட்டாங்க. நானும் இதெல்லாம் அறிந்து கொண்டதில் மிக்க மகிழ்ச்சி அடைந்தேன் அப்படின்னு. ஆனால் அதே சமயம் அவருக்கு வந்து ஒரு ஆச்சரியம் இருந்ததாகவும் சொல்கிறாரு. இந்த கோதுமை மாவுக்கும் காலராவுக்கும் என்ன ஒற்றுமை இந்த உலகத்தில்? கோதுமை மாவு அரைச்சா எப்படி காலரா அழிஞ்சிடும்? சாதாரணமாக அவைகளுக்குள்ள உறவு என்ன? ரெண்டையும் எப்படி இணைக்க முடியும்? இந்த நிகழ்ச்சி விவரிக்க இயலாததாக இருக்கிறதே அப்படின்னு நினச்சாரு. அதை பற்றி சிறிது எழுதி மனம் நிறைவடையும் வரை அதை வந்து விசாரிச்சுட்டே இருந்தார். மனம் நிறைவு அடைகிற வரைக்கும் பாபாவின் இனிக்கும் லீலைகளை நான் பாடுவேன் அப்படின்னு நினைக்கிறாரு. அப்படியே எண்ணிட்டு வந்து அது கேட்டு தெரிஞ்சுக்கின அப்புறம் அவருடைய உள்ளம் வந்து மகிழ்ச்சியில் நிறைஞ்சிருச்சு. அப்புறமா அவர் பாபாவினுடைய வரலாறு சரித்திரத்தை எழுத ஆரம்பித்தார். அது என்னன்னா, பாபாவின் அருளுடனும் ஆசியுடனும் இதை எழுதி முடிக்கிறாரு. அது என்ன தெரிஞ்சுக்கிட்டாரு அவருன்னா, மாவரத்தின் தத்துவ உட்கருத்தை தெரிஞ்சுக்கிட்டாரு. அது என்னன்றதை இப்போ பார்க்கலாம். மாவரத்தின் தத்துவ உட்கருத்து. சீரடி மக்கள் வந்து இந்த நிகழ்ச்சியை ஒட்டி இந்த காரணத்தை தவிர வேறொரு உட்பொருளும் இருப்பதாக நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னாங்க. சாய்பாபா ஏறக்குறைய 60 ஆண்டுகள் சீரடியில் வாழ்ந்தார். இந்த நீண்ட காலத்தில் பெரும்பாலும் தினசரி அரைச்சார். என்னென்னா, கோதுமை மாவு மாத்திரம் இல்லை, பாவங்கள், உள்ளம், உடல் ஆகியவற்றின் துன்பங்களையும் கணக்கில்லாத அடியவர்களின் தொல்லைகளையும் அரைத்து தீர்த்தார். கர்மம், பக்தி என்ற 2 கற்கள் அவர் திருகையில் இருந்தது. அதாவது முன்னது கீழ்கல், அதாவது கர்மம் வந்து கீழ்கல்லாம், பக்தி மேல்கல்லாக வச்சு, ஞானம் என்னும் கைப்பிடியை வச்சு சத்துவ, ராஜச, தாமச என்ற 3 குணங்களையும் சேர்த்து நமது எல்லா உணர்ச்சிகள், ஆசைகள், பாவங்கள், அகங்காரம் இது எல்லாத்தையும் நிகழ்ந்துகளாக்கி முன்னோடி வேலையாக அரைச்சிட்டா தான் நம்ம ஞானத்தை அடைய முடியும், இல்லைன்னா தன்னை உணர முடியும் என்பது வந்து பாபாவினுடைய உறுதியான தீர்ப்பாகும் அப்படின்னு சொல்கிறாரு. இந்த குணங்களை தள்ளி விடுறது வந்து அவ்வளோ கடினமானது, ஏன்னா அது வந்து அவ்வளோ நுட்பமானது. இருந்தாலும் அதை வந்து பாபா வந்து அரைச்சி முடிச்சிடுறாரு. இது வந்து இன்னொரு நிகழ்ச்சி ஞாபகப்படுத்துறதா சொல்கிறாரு. அதாவது கபீர்னு ஒருத்தர் இருந்தார், அந்த ஒரு நிகழ்ச்சியை பற்றி சொல்கிறாரு. என்னன்னு சொல்கிறாருன்னா, கபீரின்னு ஒரு நிகழ்ச்சி இது ஞாபகம் ஊட்டுது அப்படின்னு சொல்லிட்டு அந்த நிகழ்ச்சி என்னன்னு சொல்கிறாரு. ஒரு பெண்மணி வந்து சோளத்தை அரைச்சி கொண்டு இருந்ததை பார்த்துட்டு அவர் வந்து தன்னுடைய குரு நிபதி ரஞ்சனிடம் போயிட்டு, திருகையிலிடப்பட்ட சோளத்தை போன்று இந்த உலக வாழ்க்கை எனக்கு வந்து திருகையால் நெசுக்கப்படும்போது நான் 5 அழுகிறேன் அப்படின்னு சொன்னார். அதுக்கு நிபதி ரஞ்சன் சொன்னார், பயப்படாதே, நான் செய்வது போல் இந்த திருகையில் உள்ள ஞானம் என்னும் பிடியை பிடித்து கொள்ளு, அதிலிருந்து நெடுதூரம் சென்று தெரியாதே, உட்புறமாக திரும்ப, அப்போது நீ காப்பாற்றப்படுவாய் நிச்சயம்னு பதிலளித்தாராம்.
ஸ்ரீ சாயி பணிய அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும் அப்படின்னு முடிக்கிறாரு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.